ஆக்ட்ரஸ் சுனேனா ரீசெண்டாக அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுனேனா ஃபேமஸ் யூடியூபரான காலிட் அல்மேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. சுனேனா அஃபிஷியலாக நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்க வந்து ஜூன் 5 அன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சுனேனா ஜூன் 5 அன்னைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி காலிட் அல்மரி கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஜூன் 25 அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இவங்க ரெண்டு பேருமே அப்லோட் பண்ண போட்டோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலிட் அல்மேரி போட்ட அந்த என்கேஜ்மெண்ட் போட்டோல அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ரிங் இருந்தது. அதே மாதிரி சுனேனா கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க, அதாவது ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல வந்து சுனேனா அதே டைமண்ட் ரிங் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காலேஜ் பார்த்தீங்கன்னா சுனேனா போட்ட நிறைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்றாரு, கமெண்ட் பண்றாரு. என்னதான் வந்து இது அஃபிஷியலாக வந்து சொல்லலைனாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பற்றி இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இதை மறக்கிற மாதிரி சுனேனா ஒரு போஸ்டும் போடல, காலிதும் ஒரு போஸ்ட்டும் போடலை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு நிஜமாவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காலிதுக்கு சுனேனாவோட நடக்கிற திருமணம் பார்த்தீங்கன்னா அவரோட 2வது திருமணம். காலிதோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேர் பார்த்தீங்கன்னா சலாமா முகமது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான யூடியூபர் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். காலிதும் சலாமாவும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் கப்பலாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 பசங்க இருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சடனாக இந்த டிவோர்ஸ் நியூஸ் கேள்விப்பட்ட நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஷாக்கை தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சலமா முகமது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க வந்து பேசின சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக வைரலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் காலித் அல்மரிக்கும் இந்த வருஷம் February 14 அன்னைக்கு தான் வந்து டிவோர்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலே வந்து நான் ரொம்ப அமைதியாக இருந்த நாள், உணர்ந்த நாள். கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பம் டிபெண்ட் பண்ணியிருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கணவரை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ தான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நான் யாருமே டிபெண்ட் பண்ணாமல் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன், நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன் அண்ட் நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஆனால் சில சம்பவங்களை, சில மனுஷங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு காலிதோட டிவோர்ஸ் ஆகி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் காலிதோட என்னோட ரிலேஷன்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை எப்படி சொல்லலாம்னா, அவரோட நான் இருந்த மெமரிஸாக இருக்கலாம், அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவரோட சந்தோஷம், அவரோட சோகம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பாதிக்கும். அண்ட் நான் காலிதோட சந்தோஷத்துக்காக எப்பவும் பார்த்தீங்கன்னா முழு மனசோட தான் பிரார்த்தனை செய்வேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி தான் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 2வது மகனுக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலித் வந்து அவரோட என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா சலமா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில், ரொம்ப கோவமாக அவங்களோட ஃபோனை வந்து உடைக்கிற மாதிரி. ஸோ காலித் பண்ண இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் வந்து எப்படி வந்து இவர் இப்படி பண்ணலாம், அதுவும் வந்து ஒரு இந்து பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்து பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவர் மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காலிதுக்கும் சலாமாவுக்கும் ஏன் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொன்னதே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலித் சுனேனாவோட நடக்கிற எந்த திருமணத்தை பற்றி கூட சீக்கிரம் அதை பற்றி பேசுவாருன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.